வணக்கம். Every life counts, every action matters, everyone has a role to play. இன்று ஜூலை 25 உலகம் முழுவதும் உலக முழுகுதல் தடுப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்ட இந்த நாளை உலக சுகாதார நிறுவனம் WHO முன்னெடுத்து முழுகுதலால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுப்பதற்கான விழிப்புணர்வை உலகம் முழுவதும் ஏற்படுத்தி வருகிறது. சமீப நாட்களில் மூழ்கி உயிரிழந்தோர் பற்றிய செய்திகள் அடிக்கடி ஊடகங்களில் வெளியாகின்றன. அவ்வாறு வெளியான செய்திகளை சில செய்திகள் இங்கே பார்ப்போம். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையை அடுத்த வேம்பி கிராமத்தில் அங்கன்வாடி மையத்தில் விளையாடி கொண்டிருந்த 2 வயது ஆண் குழந்தை நீரில் மூழ்கி உயிரிழந்தது. சென்னை அம்பத்தூர் அருகே வீட்டில் விளையாடி கொண்டிருந்த போது 2 வயது பெண் குழந்தை தவறுதலாக தண்ணீர் பேரலில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை அடுத்த தாளபூர் ஊராட்சியை சேர்ந்த சிறுவர்கள் குளத்தில் சென்றபோது நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். கடலூர் மாவட்டம் குச்சிப்பாளையம் கிராமத்தின் அருகே கெடிலம் ஆற்று தடுப்பணையில் இன்று விடுமுறை தினம் என்பதால் ஏராளமானோர் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக ஆழமான பகுதிக்கு சென்ற 2 பெண்கள் தண்ணீரில் தத்தளித்தனர். இதை கண்ட மற்ற பெண்கள் அவர்களை காப்பாற்ற முயன்ற போது அடுத்தடுத்து 4 சிறுமிகள் உட்பட 7 பெண்கள் தடுப்பணையில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். நீர் உயிரை காக்கும் ஒரு வரம். ஆனால் கவனக்குறைவு ஏற்பட்டால் அதுவே உயிரை பறிக்கும் ஆபத்தாகவும் மாறிவிடும். நினைவில் கொள்ளுங்கள், நீரை நேசிப்போம், நீச்சலை கற்போம், எச்சரிக்கையுடன் இருப்போம், முழுகுதல் இல்லா உலகை உருவாக்குவோம். எச்சரிக்கை நம் பலம், பாதுகாப்பே நம் வெற்றி. ஒன்றிணைந்து செயல்பட